ஆங்கிலேயர்களால் முதல்ல நாடு கடத்தப்பட்ட ஒரு சோழ நாட்டு பாளையக்காரன் ஒருத்தர் இருந்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பாளையக்காரன் ஒரு 10 வருஷம் அந்த வெள்ளைக்காரனுக்கு தண்ணி காட்டி அவனோட மொழியில் விரலை விட்டு ஆட்டுறான்னா, மாயவரமும் சீர்காழியும் சேர்ந்தது ஒரு சுபா. இதை 2 பேர் இருக்காங்க. ஒன்று பெரிய வகுப்பு பாளையக்காரர், இன்னொன்று சின்ன வகுப்பு பாளையக்காரர். கும்பகோணம் பகுதியோட காவல் தலைவர் பாளையக்காரருக்கு அவர் பேர் தொண்டைமான் படையாட்சி அப்படின்னு பேர். அதே போல் இன்னொரு பக்கத்தில் பாபநாசம் பக்கத்தில் கபிஸ்தலம் இருக்கு இல்லையா, அந்த கபிஸ்தலம் பகுதி அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் காவல் தலைவராகவும் பாளையக்காரர்களாகவும் இருந்தவங்க முத்தையா மூப்பனார் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. மயிலாடுதுறைக்கு மேற்கே இந்த கடலங்குடி பகுதி இருக்குல்ல, கடலங்குடி அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் காவல் தலைவராகவும் பாளையக்காரராகவும் இருந்து வரி வசூல் பண்ண செய்யக்கூடிய பொறுப்பில் இருந்தவர் ஆதி காளிங்கராய ஆண்டியப்ப உடையாருங்கிறவங்க பொறுப்பில் இருந்திருக்காங்க. இது உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். 1-to-1 ஹிஸ்டரி சார்பாக முதல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாட்டு மக்களும் அந்த நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, வரலாறு அப்படின்றது பழமை அல்ல, பெருமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் நம்ம சேனலில் உள்ளூர் வரலாறு தொடங்கி உலக வரலாறு வரைக்கும் நம்ம சுவாரஸ்யமான பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு தொடக்கமாக சோழர்களுடைய வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் வரலாற்று ஆர்வலருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், இப்போ இந்திய வரலாறாக இருந்தாலும் சரி, தமிழக வரலாறாக இருந்தாலும் சரி, சோழர்களை தவிர்த்து வரலாறு அப்படின்றதே எழுத முடியாது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அந்த வகையில் சோழர்களை பற்றி மறைக்கப்பட்ட இல்லை மறுக்கப்பட்ட உண்மைகள் ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னது மாதிரியே உலக வரலாறாக இருக்கட்டும், இந்திய வரலாறாக இருக்கட்டும், சோழர்களை மறந்துட்டு அந்த வரலாறு எழுதவே முடியாது. அப்படி எழுதுனா அது முழுமை பெறாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்தியாவில் உள்ள எல்லா மன்னர்கள், முகலாயர்களில் ஆரம்பித்து நிறைய பேரை பார்த்திங்கன்னா, குப்தர்கள், மௌரியர்கள், இப்படி எல்லாரையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் படையெடுப்பு நிகழ்த்தியிருப்பாங்க. இந்தியாவை கடந்து தெற்காசியா முழுவதும் கட்டி ஆண்டவர்களுக்கு ஒரு பெருமை சோழர்களுக்கு மட்டும்தான் சேரும். பிற்கால சோழர்களோட ஆட்சியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 849 850 விஜயாலய சோழன் காலத்தில் தான் அந்த அரசு தொடங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1279 வரைக்கும் 3ஆம் ராஜேந்திரன் வரைக்கும் அந்த ஒரு கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே ஒரு தொடர்ச்சி இருக்குது. அதனால் சோழர்கள் பாரம்பரியம் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு பாரம்பரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டது என்ன கேட்டிங்கன்னா, சோழர்களுடைய வரலாற்றில் மறைக்கப்பட்ட வரலாறு, மறக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு ஒன்று கேட்டிங்க. இது மறைக்கப்பட்ட வரலாறா இல்லை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வரலாறா அப்படிங்கிறத நம்ம அதை கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே பார்த்திங்கன்னா, காவல் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு, பிரிட்டிஷ் இந்தியாவில் வெள்ளைக்காரர்கள் இங்கே இந்தியாவை முழுமையாக ஆட்சி பெற்று தமிழகத்தையும் அவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்த பிறகு அவங்க வெள்ளைக்காரர்கள் நிறைய குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல, அதில் காவல் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு ஒன்று இருக்குது. அதை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு கேரக்டர் எடுத்து நம்ம பார்க்கும்போது தான் அந்த தகவலே தெரியுது. அதாவது ஆங்கிலேயர்களால் முதல்ல நாடு கடத்தப்பட்ட ஒரு சோழ நாட்டு பாளையக்காரன் ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த பாளையக்காரனோட வரலாறை பற்றி படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனமாகாத ராஜ்யம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இரவாக இருக்கும்போது இன்னொரு நாட்டில் பகலாக இருக்கும்ல, அதனால் எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பரவி இருக்கோ அங்கே சூரிய அஸ்தமனமே கிடையாதுங்கிற அளவுக்கு உலகத்தை எல்லாம் ஆட்டி படைச்ச ஒரு நாடு இங்கிலாந்து இல்லையா, கிரேட் பிரிட்டன். அதனால் சொல்கிறோம், அப்பேற்பட்ட கிரேட் பிரிட்டன் இந்தியாவையும் தன்னோட கைவசப்படுத்தி தமிழ்நாட்டை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பாளையக்காரன் ஒரு 10 வருஷம் அந்த வெள்ளைக்காரனுக்கு தண்ணி காட்டி அவனோட மொழியில் விரலை விட்டு ஆட்டுறான்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஆள் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். அதாவது எதுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி அவனுக்கு அந்த நெஞ்சு உரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்பேற்பட்ட ஒரு பாளையக்காரன் இருந்திருக்கான். அந்த பாளையக்காரனை ஒரு சிறு படையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்
அந்த சோழ நாட்டு பகுதியில் தஞ்சை மாவட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாயவரம் சிறுகாழி பகுதியில் அந்த வெள்ளைக்காரனோட படைகளை சிதறடித்து வெள்ளைக்காரனோட கம்பெனி படைகள், கிழக்கிந்திய கம்பெனி படைகளோட இங்கே நவாப்பு படைகளும் வருது, மராட்டிய படைகளும் வருது, எல்லா படைகளையும் சிதற அடிச்சுட்டு அந்தளவுக்கு படாத பாடுபடுத்தி வைக்கிறோம். அப்பேற்பட்டவனை ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு அவனோட தலைக்கு விலையை வச்சு அதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியாக அவனை அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து மலேசியாவுக்கு நாடு கடத்தப்படுறார். அதாவது ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்ட சோழ நாட்டு பாளையக்காரன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவன் சோழ வம்சத்தை சேர்ந்தவன்கிறது பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. பட் அது இந்த அளவுக்கு இதில் ஆய்வுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதும் சில பேர் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சோழ நாட்டோட வரலாற்றில் முதல்ல ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்ட ஒரு சோழன் அப்படிங்கிற பெருமை அவருக்கு தான் சேரும். இதுதான் வந்து இது மறைக்கப்பட்ட வரலாறோ மறக்கப்பட்ட வரலாறோ நிச்சயமாக தமிழர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறுங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வரோம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. இப்போ சோழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கரிகால சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இப்படி வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்ட அந்த சோழர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது சார். அவர் யார், அதனுடைய பின்னணி என்ன சார்? கண்டிப்பாம்மா. அதாவது முத்துக்குமாரசாமி நயினார் அப்படி தான் அந்த பாளையக்காரரோட பெயர். அவர் வந்து சோழ வம்சத்தை சேர்ந்தவர். அதாவது சோழர்கள் வந்து 1279ஆம் ஆண்டிலே வீழ்ச்சியுற்று அந்த சாம்ராஜ்யம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் சின்னதாக சிற்றரசர்களாக மாறி கடைசியாக என்ன பண்ணுறாங்க, கொள்ளிடம் நதி வந்து கடலில் கலக்கக்கூடிய இடத்துல அது தேவிக்கோட்டை அப்படிங்கிற தீவுக்கோட்டை தேவிக்கோட்டைன்னு சொல்கிற ஊரில் வந்து கடைசியாக வந்து அவங்க ஒரு கோட்டை அமைச்சிட்டு அங்கே தங்குறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட அவங்களுக்கு படையெடுப்புகள்லாம் வந்து சிதறும்போது என்ன பண்ணுறாங்க, மற்ற படையெடுப்புகள்லாம் வரும்போது அதுக்கப்புறம் சின்னதாக சிதறி பாளையக்காரர்களாக மாறிடுறாங்க. இது வந்து சோழ வம்சத்தை சேர்ந்தவருங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருந்தால் கூட இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்புகள்லாம் வரலை. பட் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் சான்றுகள்லாம் இருக்குது. அதனால் அவர் முத்துக்குமாரசாமி நயினார், இன்னும் சொல்லப்போனால் பெரிய வகுப்பு முத்துக்குமாரசாமி நயினார், பெரிய வகுப்பு பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல வெள்ளைக்காரர்களுடைய சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்தால் கூட இந்தியாவே கிட்டத்தட்ட பேரரசுகள்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கடைசியாக வந்து இங்கே ஒரு பாளையக்காரன்ட்ட வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது யானை வந்து மிகப்பெரிய உருவம்தான். இந்த யானையோட காதில் போடுற எறும்பு இருக்கு இல்லையா, யானையோட காதில் எறும்பு புகுந்ததுன்னா அந்த எறும்பு படுத்துகிற பாட்டில் யானை என்ன பாடுபடும். அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப தடுமாறி போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க ரொம்ப அது அவமானமாக நினைக்கிறாங்க. யாருடா நீ, ஏன்டா எங்களை இந்த பாடுபடுத்துகிற அப்படின்லாம் சினிமாவில் டயலாக் பேசுகிறாங்கல்ல, இது என்னோட கையால் ஆகாது, தானே அவனை பிடிக்க முடியலன்னு வருத்தப்பட்டு ஆங்கில அதிகாரிகள் எழுதின குறிப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி அளவுக்கு அவர் வந்து படுத்துகிறாரு. அந்த அளவுக்கு வந்து வெள்ளைக்கார படைகளை வந்து சிதறடிக்கிறாரு, நிறைய பேரை கொல்றாரு. இவங்க சிறு படையை வச்சுட்டு வெள்ளைக்காரனுக்கு தண்ணி காட்டுறாரு, வரி வசூல் பண்ண முடியாமல் தடுக்கிறாரு. என்னதான் உத்தரவு போட்டாலும் இவர் போய் மீறி வசூல் பண்ணுறாரு. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு வழி இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு தலைக்கு விலை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, 1000 சுடி சக்கரை பணம்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பணத்தோட மதிப்பு. அந்த மாதிரி பணத்தை விலைய வச்சு அதுக்கப்புறமா யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காட்டில் அவர் தனிமையாக இருக்கிறப்ப அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, 2 வருஷம் இங்கே சிறையில் வச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து மலேசியாவில் பினாங்குங்கிற ஒரு இடத்துக்கு நாடு கடத்துகிறாங்க. அதுதான் நான் தான் சொல்கிறது, ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்ட சோழன் அல்லது சோழ நாட்டு பாளையக்காரன் எப்படி வேணாலும் எடுத்துக்குவோம். இல்லை, இதுதான் இந்த டாப்பிக்கோட முக்கியமான நோக்கம். இதோட பின்னணி என்ன அப்படின்னு கேட்டிங்க இல்லையா. அதாவது வெள்ளைக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பல நாடுகளை பிடிச்சிட்டு இந்தியாவிலையும் பல சாம்ராஜ்யங்கள்லாம் பிடிச்சிட்டு கடைசியாக தென்னிந்தியாவில், நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு 1700க்கு பிறகு உலகம் முழுக்கும் தன்னோட கட்டுப்பாட்டில் பல நாடுகளில் கொண்டு வந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவில் பெரும்பாதியான படத்தை பிடிச்சிடுது. அதில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் மிகப்பெரிய வலிமையாக இருந்த பேரரசு அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடக பேரரசு தான். ஹைதர் அலி காலத்திலேருந்து அந்த 1742லேருந்து 1763 வரைக்கும் மிகப்பெரிய போர்கள் நடக்குது இல்லையா. இந்த 4 கர்நாடக போர்களையும் தொடர்ச்சியாக போரில் ஈடுபட்டது விளைவாக முதல் போர்களில் ஆரம்ப காலத்தில் ஹைதர் அலி வந்து கொல்லப்படுறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடைசியாக திப்பு சுல்தானும் கொல்லப்படுறாருல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் பேரரசு அந்த கர்நாடகா பகுதியோட பெரும்பாலான பகுதிகள், இந்த கேரளா, இந்த சில பகுதிகளும் சேர்ந்து
ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. அவங்க கட்டுப்பாட்டில் பெரும்பான்மையாக வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, தென்னிந்தியா பக்கம் குறிப்பாக தமிழகத்தோட பக்கம் வந்து ஆங்கிலேயர்களுடைய கவனம் செலுத்துது. அப்போ இங்கே யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடபகுதிகளில் நவாபுடைய ஆட்சி கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கட்டுப்பட்டதாக நிறைய சிற்றரசர்கள் பாளையக்காரர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. தென்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில் நாயக்கர் ஆட்சி இருக்குது, சிவகங்கையில் மருது சகோதரர்களோட ஆட்சி இருக்குது, ராமநாதபுரத்தில் சேதுபதிகளோட ஆட்சி இருக்குது. இதுதான் வந்து அன்றைய காலகட்டத்தோட நிலவரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பகுதி இருக்குல்ல, தஞ்சை பகுதி வந்து மராட்டியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த மராட்டிய மன்னர்களுக்குள்ள அடுத்தபடியாக யார் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிற கட்டத்தில் ஒரு உரிமை போராட்டம் நடக்குது. இந்த வாரிசுரிமை போர் நடக்கும்போது யாராவது ஒரு பக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு படைகளை அனுப்பி ஒரு தரப்பை வீழ்த்திட்டு அதுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது தான் ஆங்கிலேயர்களுடைய அந்த காலகட்டத்தை ராஜதந்திரமாக இருந்ததில்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மராட்டிய அரசோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மயிலாடுதுறை சீர்காழிக்கு உட்பட்ட ஒரு பகுதி தஞ்சை மாவட்டத்தில் அது ஒரு வருவாய் கோட்டை மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு. கும்பகோணம் ஒரு கோட்டை மாதிரி இருந்திருக்கு. தஞ்சையில் பாபநாசம் இந்த பகுதியெல்லாம் ஒரு கோட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த கடலங்குடி மயிலாடுதுறைக்கு மேற்கு பகுதியில் அதெல்லாம் ஒரு கோட்டத்தில் அப்படி இருக்கிற பகுதியில் இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மராட்டிய அரசுக்கு கீழே கட்டுப்பட்டு வரி வசூல் பண்ணுறாங்கல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாயவரம் தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். மாயவரம் சீர்காழி உட்பட்ட பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி கும்பகோணம், இந்த 2 பகுதியோட வரி வசூல் பண்ணுற உரிமை இருக்கு இல்லையா, இதை வந்து வெள்ளைக்காரங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கான ஒப்பந்தம் வந்து மராட்டிய அரசுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் 1796 இந்த ஒப்பந்தம் நடக்குது. அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு மாயவரம் பகுதிக்கான வரி வசூல் பண்ணுறதோட உரிமையை அவங்க எடுத்துக்கிட்டால் கூட முதல் கட்டமாக இதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா மாயவரம் பகுதியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மாயவரம் பகுதியில் யார் அப்போ வந்து வரி வசூல் பண்ணக்கூடிய காவல்காரர், காவல் தலைவர், பாளையக்காரர், படையெல்லாம் வச்சுட்டு தான் வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ யாருன்னு பார்க்கும்போது பெரிய வகுப்பு பாளையக்காரர், சின்ன வகுப்பு பாளையக்காரர்னு 2 பேர். இதில் பெரிய வகுப்பு பாளையக்காரர் முத்துக்குமாரசாமி நயினார் தான் நாம் இந்த கதையில் வரக்கூடிய ஹீரோ. இவரோட தான் ஆங்கிலேயர்களுக்கு முதல்ல முரண்பாடு ஏற்படுது. இந்த முரண்பாடு ஏன் ஏற்பட்டுதுன்னு கேட்குறீங்க. வெள்ளைக்காரர்கள் வந்து முதல்ல அந்த உரிமை எடுத்துக்கிட்ட பிறகு அவங்க நிறைய இடங்களில் போர் தொடுத்துட்ருக்காங்கல்ல, வருவாய் அதிகமாக தேவைப்படுதில்ல. அதனால் ஏற்கனவே வரி வசூல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த வரி வருவாயை உயர்த்தி இந்த எங்களுக்கு வசூல் பண்ணி கொடுக்கணுங்கிறத வந்து அந்த பாளையக்காரர்கள்ட்ட ஆங்கிலேயர்கள் சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த குடிகளை வருத்தி மக்களை துன்பப்படுத்திட்டு இருக்கிற மக்களை மேலும் மேலும் வருத்தி நான் வந்து வரி வசூல் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாரு. இதுலேருந்து அவங்க 2 பேருக்கும் மோதல் ஆரம்பிக்குது. இதுதான் அதோட பின்னணி. இப்போ இதோட பின்னணி பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க சார். இப்போ அந்த டைமில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற பகுதிகளில் வந்து இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய அந்த காவல் தலைவர்களாக யார் யார் இருந்தாங்க, இந்த பிரச்சனை எப்படி பெருசாச்சு அப்படின்ற விவரத்தை சொல்லுங்கள் சார். ஆமாம், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மாயவரம் பகுதின்னா மாயவரமும் சுபான்னு பிரிக்கிறாங்க. நம்ம வருவாய் கோட்டம்னு பிரிக்கிறோம்ல, அதை வந்து அந்த காலத்தில் சுபா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ மாயவரமும் சீர்காழியும் சேர்ந்தது ஒரு சுபா. இதை வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று பெரிய வகுப்பு பாளையக்காரர், இன்னொன்று சின்ன வகுப்பு பாளையக்காரர். இந்த பெரிய வகுப்பு பாளையக்காரர் தான் முத்துக்குமாரசாமி நயினார். சின்ன வகுப்பு பாளையக்காரர்கள் தான் அவங்களுடைய உறவினர்கள். அவங்க 2 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஜமீன் நிலங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு நிலங்கள், சொத்து பத்துகள், வரி இல்லாத நிலங்கள், அதெல்லாம் பெரிய அளவுக்கு அரண்மனை கோட்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதே போல் பார்த்திங்கன்னா கும்பகோணம் பகுதியோட காவல் தலைவர் பாளையக்காரருக்கு வந்து அவர் பேர் வந்து தொண்டைமான் படையாட்சி அப்படின்னு பேர். இந்த தொண்டைமான் படையாட்சி இந்த முத்துக்குமாரசாமி நயினாரும் உறவினர்கள் அப்படின்னு சொல்ல குறிக்கிருக்காங்க. வெள்ளைக்காரனுடைய குறிப்புகள்லேயே குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இன்னொரு பக்கத்தில் பாபநாசம் பக்கத்தில் கபிஸ்தலம் இருக்கு இல்லையா, அந்த கபிஸ்தலம் பகுதி அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் காவல் தலைவராகவும் பாளையக்காரர்களாகவும் இருந்தவங்க முத்தையா மூப்பனார் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மயிலாடுதுறைக்கு மேற்கே இந்த கடலங்குடி பகுதி இருக்குல்ல, கடலங்குடி அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் காவல் தலைவராகவும் பாளையக்காரராகவும் இருந்து வரி வசூல் பண்ண செய்ய பொறுப்பில் இருந்தவர் வந்து ஆதி காளிங்கராய ஆண்டியப்ப உடையாருங்கிறவங்க பொறுப்பில் இருந்திருக்காங்க. இதுதான் வந்து மராட்டிய அரசு கடைசியாக வந்து தஞ்சையை ஆட்சி செய்யும் போது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல் தலைவர்கள், பாளையக்காரர்கள், வரி வசூல் செய்பவர்கள். இதுதான் அப்போதைய பின்னணி. அடுத்து வந்து முத்துக்குமாரசாமி நயினாருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை எப்படி இன்னும் பெருசாச்சு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. அவருங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மயிலாடுதுறை சுபாவில் வந்து வரி வசூலை உயர்த்தி கேட்குறாங்கல்ல, அவர் வந்து முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. உலகம் முழுக்க எல்லாரையும் நாங்கள் கட்டுப்படுத்தி எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு சாதாரண பாளையக்காரன் எப்படி நம்மளை எதிர்த்து பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த பாளையக்காரனோட பொறுப்பை விட்டு நீக்கிட்டாங்க.
அந்த பாளையக்காரர் வரி வசூல் செய்யக்கூடிய அந்த காவல் தலைவர் பொறுப்பில் வந்து முத்துக்குமாரசாமி நயினாரை நீக்கிட்டு ஆங்கிலேயர்களை புதுசாக அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. அதிகாரிகளை நியமித்து வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களால வசூல் பண்ண முடியல. ஏன்னா இந்த காவல்துறை தலைவர் பாளையக்காரர்கள் சும்மா வரி வசூல் பண்ணுற பொறுப்பு இல்லை, அது பரம்பரை கௌரவம். அந்த மக்களுக்கு வழி வழியாக வரக்கூடிய அது ஒரு கௌரவம், அது ஒரு ரொம்ப ஹானரபிள் போஸ்ட்டுங்கிறோம்ல, அதை எல்லாரையும் அந்த போஸ்டிங், இது வந்து ஆஃபீஸர் போஸ்டிங் இல்லை, அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது இல்லையா. அந்த மக்கள் அவங்க மேலே விசுவாசமாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க மக்கள் வந்து சில இடங்களில் அவங்களுக்கு அச்சப்பட்டும் பயந்தும் நடக்கிறது உண்டு. அப்போ வெள்ளைக்காரர்களால் அந்த பணத்தை வந்து போய் வசூல் பண்ண முடியல, வரி வசூல் பண்ண முடியல, நெல் தானியங்கள்லாம் வசூல் பண்ண முடியல. மாறாக அவர் என்ன பண்ணுறாரு, முத்துக்குமாரசாமி நயினார் அவர் ஒரு கையில் படைகளை வச்சுக்கிட்டு அவர் பூந்து இஷ்டத்துக்கு வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்கான பஞ்சாயத்தை தீர்க்க வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது வெள்ளைக்காரர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்குமா இருக்காதா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் பல இடங்களில் வந்து முத்துக்குமாரசாமி நயினார் படைகளுக்கும் இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆதரவு படைகள் இருக்குல்ல, அதில் நவாப்பு படைகளும் உண்டு, மராட்டிய படைகளும் உண்டு. இந்த 2 படைகளுக்கும் அவங்களுக்கு இடையே அங்கங்கே மோதல்லாம் நடக்குது. இந்த எல்லா மோதல்லையும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி நயினாரோட படைகள் இருக்குல்ல, அதுதான் பல இடங்களில் வெற்றி பெற்றுட்டு இருக்கு. இவங்களால அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கலெக்டர், இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, இப்படியே விட்டால் சரி வராது இல்லையா, அதனால் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்களுடைய அந்த முத்துக்குமாரசாமி நயினார் பாளையக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வசிக்கிற இடம் வந்து ஊத்தங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர். அங்கே வந்து பெரிய கோட்டை அரண்மனைலாம் அவங்களுக்கு இருக்குது இல்லையா. நேராக என்ன பண்ணுறாங்க, இந்த பிரிட்டிஷ் ஆதரவு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆதரவு படைகள் நேராக படையெடுத்து போகுது. அப்போ அவருடைய படை ஒன்று இருக்கும்ல, அந்த படைக்கும் இந்த படைக்கும் இடையில கடுமையாக மோதல் வரும்போது இந்த கிழக்கிந்திய கம்பெனி படைகளை வந்து அடித்து அந்த படைகள் துவம்சம் பண்ணிடுது. அதில் வந்து இவங்களோட படைகளுக்கு மிகப்பெரிய சேதம் அதிகமாகிடுது. அவங்களால அதை ஜீரணிச்சிக்கவே முடியவே இல்லை. எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் நம்ம வந்து மோதி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம், ஒரு பாளையக்காரன்ட்ட தோத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அதை விட இன்னும் ஒரு மிகப்பெரிய படைகளை உருவாக்கி நேராக என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் இந்த ஊத்தங்குடிக்கு படையெடுத்து போகும்போது அவர் தெளிவாக முடிவு பண்ணுறாரு, அந்த இப்போதைக்கு ஆங்கில அந்த கிழக்கிந்திய கம்பெனி படைகள் வருதில்ல, இந்த படைகளை எதிர்த்து போராடுற அளவுக்கு பெரிய படை அவர்கிட்ட கிடையாது. ஸோ வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த தகவல் அவருக்கு முன்கூட்டியே கிடைச்சதுனால அவர் படைகளோட தப்பிச்சு வெளியில் போயிடுறாரு. இவங்களால இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடுறாரு. அப்போ போகும்போது படைகளோடு தப்பிச்சு போயிடுறாரு. பெரிய படைகளை திரட்டிட்டு ஊத்தங்குடிக்கிட்ட போய் நின்னோன்னு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அவனை பிடிக்கலாம், அரெஸ்ட் பண்ணி உள்ளார் பண்ணலான்னு நினைக்கிறப்ப தப்பிச்சு போயிட்டானே, அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த கோவத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஊத்தங்குடி கோட்டை இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் சேர்ந்து பல நாட்களாக இடிக்கப்பட்டதை அந்த ஆங்கிலேயர்களோட குறிப்பிலே எழுதி வச்சுருக்காங்க. எவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த கோட்டை, எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும். அப்போ இடிச்சிட்டே வரும்போது தான் அவன் கரெக்டாக பார்க்குறான், எப்படிலாம் தந்திரமாக தப்பிச்சு கொள்ளக்கூடிய தந்திர வழிகள் அதிலெல்லாம் ஏற்பாடு பண்ணி வெள்ளைக்காரன் ரொம்ப படைகள்லாம் ரொம்ப மிரண்டு போகுது. அதோட விடல, ஏற்கனவே ஒரு சண்டை நடந்தப்போ அவனோட படைகளை சேர்ந்த வீரர்களை கொண்டாங்கல்ல, அந்த வீரர்களோட உடல்கள் எல்லாமே அந்த அரண்மனையில் புதைக்கப்பட்டதையும் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி படைகள் வந்து போய் அவரை பிடிக்க முடியல, கோட்டை அடிச்சுட்டா அவர் என்ன பிடிச்சிட முடியுமா என்ன, அதனால என்னாச்சு, அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரை வந்து பிடிக்கவே முடியல. அதாவது அவர் வழக்கம் போல் வெளியிலேருந்து வந்து வரி வசூல் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு வருவாய் கிடைக்குது. மக்கள் வந்து அவரால் கட்டுப்படுத்தி பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல. என்னதான் அறிவிப்பு வெளியிட்டால் கூட மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறது தயாராக இல்லை. ஒரு பக்கம் வந்து அவர் மேலே உள்ள பயமாகவும் இருக்கலாம், இன்னொரு பக்கம் பாரம்பரியமாக அந்த குடும்பத்து மேலே செலுத்துகிற மரியாதை இருக்குல்ல, 2 காரணமும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெள்ளைக்காரனுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10,000 சுழி சக்கரை பணம் வந்து லாஸ் வர்ற அளவுக்கு போயிட்டு இருக்குது. அது வந்து பெரிய அமௌண்ட் அந்த காலத்தில். இப்போ நம்ம பணம்னு சொல்கிறோம், அந்த இடத்துல சுழி சக்கரம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இவங்க பிரிட்டிஷ் படைகள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய அந்த ட்ரெஷரிலாம் இருக்குது இல்லையா, கருவூலம்னு சொல்லுவோம்ல, ஆங்கிலேயர்களுடைய அலுவலகங்கள், அவங்களுடைய ட்ரெஷரி, இது எல்லாத்துலேயுமே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடுறாங்க. ஏன்னா என்றைக்காவது வந்து லூட்டி பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பயம். அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்ததாக அந்த குற்றத்தில் எழுதியிருக்காங்க. அவங்கள மீறி ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் எப்படியே விட்டால் சரி வராது, எப்படியாவது பிடிச்சிடணும், அதனால் இவர்களுக்கு வந்து இப்போ தப்பிச்சு போய் வெளியில் தலைமறைவாக இருக்கார்ல ஒரு படைகளோட, இவர்களுக்கு வந்து ஏற்கனவே மற்ற பாளையக்காரர்கள் இருக்காங்கல்ல,
அது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் முத்தையா மூப்பனார் ஆமா இவங்களுடைய ஆதரவுலாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவர் தான் அதனால் நம்மளை மீறி வந்து தப்பிச்சு போயிட்டுருக்காரு. நமக்கு வந்து இதை வெளியில் சொல்கிறதுக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த முத்தையா மூப்பனாரை பிடிச்சி கொஞ்சம் கடுமையாக விசாரணை பண்ணோம்னா கண்டிப்பாக உண்மையை வாங்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு அதிகாரி முடிவு பண்ணுறாரு. அவங்க உதவி பண்றாங்க மற்ற அந்த ஆமாம், காவல் தலைவர்கள். நாளைக்கு அவருடைய பாதிப்பு இவங்களுக்கும் வரும்ல. ரெண்டாவது அவங்க எல்லாருமே இங்கே உள்ளவங்க இல்லையா, அந்த பாதிப்புகள் வரக்கூடாதுல்ல. அதாவது வந்து முத்துக்குமாரசாமி நயினார் வந்து இவ்வளோ தூரம் வெள்ளைக்காரனுக்கு தண்ணி காட்டுறாருன்னா அதுக்கு மற்ற பாளையக்காரர்களோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண கண்டிப்பா, முடியல. கண்டிப்பா. அவங்க தான் மறைமுகமாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்கங்கிறது தெரியுது. ஆனாலும் அதை ஓப்பனாக அதை வந்து கொண்டு வர முடியல. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, முத்தையா மூப்பனாரை பிடிச்சி விசாரணை பண்ணி கடுமையான விசாரணை முறை பண்ண அப்படின்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணி விசாரிக்கிற அளவு கொண்டு வராங்க. பண்ணிவிட்டு பண்ணால் என்ன இருக்கும், அப்புறம் பிடிச்சிடலாமேன்னு யோசிக்கும்போது இல்லை ஏற்கனவே வந்து மாயவரம் சுபாவை வந்து ஒரு பாளையக்காரர் இழந்தனால தான் நம்ம பெரிய அளவுக்கு வரியை வசூல் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். முத்தையா மூப்பனார் வந்து சமூகத்தில் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர், அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரித்தா இதை விட இன்னும் மிகப்பெரிய பாதிப்பாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய மேல் அதிகாரியை எச்சரிக்கிறார். அதனால் அந்த முயற்சியை கைவிடுறாங்க. சரி, அவரை எப்படி தான் பிடிக்கிறது, அடுத்தது ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது இல்லையா. கண்டிப்பா கடைசியா இந்த பிரச்சனை எப்படிதான் முடிவுக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம், கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் தப்பிச்சு போய் எங்கே இருக்காருன்னு தெரிய முடிய மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களும் வந்து மற்ற பாளையக்காரர்களை மிரட்டியும் பணிய வைக்க முடியல. ஏன்னா ஒரு பாளையக்காரன் மிரட்டி பணிய வைக்கிறதுங்கிறது இவங்களுக்கு இன்னொரு பக்கம் வருவாய் இழப்பை ஏற்படுத்திடும், மக்கள் மத்தியில் எதிர்ப்பை உருவாக்கிடுங்கிறதுனால ஏற்கனவே அவங்க செய்து தவறுன்னு தெரிஞ்சால் கூட வேறு வழியில் எடுத்த முடிவுகளை மாற்றிக்க முடியாதுல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாதுகாப்பு படைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. தஞ்சை பகுதியிலேயே அவர் நுழைய முடியாத அளவுக்கு எல்லை பகுதிகளெலாம் கடுமையாக அங்கங்கே படைகளை நிறுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆங்கில அதிகாரிகள் அந்தவங்களுடைய அலுவலகங்கள்லையும் பாதுகாப்பு அதிகப்படுத்துகிறாங்க. ஆங்கிலேயர் அரசோட அந்த உளவுத்துறை இருக்குல்ல, கிழக்கிந்திய கம்பெனி படைகளோட உளவுத்துறை இருக்குல்ல, அதையும் வலிமையை தீவிரப்படுத்தும் போது அவரால் வந்து எங்கேயுமே தஞ்சை பகுதிக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் வசூல் பண்ண முடியாது. முதல்ல அவரை தனிமைப்படுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னா, அவரால் வந்து அந்த செலவுகளெல்லாம் சமாளிக்கணும் இல்லையா. அவரை சுற்றி வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு செலவு இதெல்லாம் பண்ணணும்ல, அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழல் வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணிடுறாரு, அனுப்பிடுறாரு. நம்மளால் அவங்க பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால அவரை என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போய் விவசாயம் பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கன்னு அனுப்பிடுறாங்களா. எல்லாரும் போன பிறகு இவர் எங்கே இருக்கிற தகவல் கிடைச்சாலே கிழக்கிந்திய கம்பெனியால் அரெஸ்ட் பண்ணப்படுவாருங்கிறது உறுதியாயிடுச்சுல்ல. அதே போல் யாராவது உதவி செய்தால் அவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாட்டுக்கு ஒரு காட்டில் உழவிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அப்பவும் பிடிக்க முடியல, யாருமே மக்கள் காட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அந்த நேரம் பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்களோட வழக்கமான ஒரு பணி இருக்குல்ல, 1000 சுழி சக்கர பணம் வந்து அன்பளிப்பாக கொடுக்கப்படும். அது என்ன சொல்கிறது, சன்மானமாக. யாரை தலைக்கு, அதாவது இவர் தலைக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஒரு விலை வைக்குது, 1000 சுழி சக்கர பணம். அவரை வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பவங்களுக்கு 1000 சுழி சக்கர பணம் சன்மானமாக வழங்கப்படணும் ஒரு அறிவிப்பு வெளியிடுது. அப்பவும் யாரும் காட்டி கொடுக்கல. அப்படியே மறைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. செல்வாக்காக இருந்தவர் காட்டிலேயே எந்த நேரத்தில் உணவு கிடைக்கும், எப்படி பசின்னு சொல்ல முடியாது, கூட யாருமே இல்லை, உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. சரியான உணவு, தூக்கம் எதுவுமே இல்லை முடியாமல் தனிமைப்பட்டு, அதாவது ஒரு ரொம்ப மாதிரியான ஒரு தளர்ந்த மனநிலையும் உடல்நிலையும் அவருக்கு வந்துடுது. அந்த நேரம் பார்த்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட கலெக்டர் இருக்கார்ல, அப்போ ஆங்கிலேய கலெக்டர், அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. திருச்சி மாவட்டம், இப்போ வந்து அரியலூர் மாவட்டம் சொல்கிறோம்ல, திருச்சி மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியில் உள்ள இந்த கோட்டை காடுங்கிற பகுதியில் ஒரு நடமாட்டம் இருக்கிறதா தகவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட படைகள் வந்தது அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவரால் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு கூட உடல்நிலையும் மனநிலையும் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. வழக்கம் போல் குற்றச்சாட்டு நடக்குது. குற்றச்சாட்டுக்கு வந்து கோர்ட்டில் இவர் தரப்பு என்னென்ன ஆதாரங்கள் சொல்கிறாரோ, நான் வந்து அந்த ஆதாரங்கள் சொல்லும்போது அவங்களால அவரை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா தண்டனை கொடுக்கணும். கிழக்கிந்திய கம்பெனி சட்டம், ஆங்கிலேயர்களோட சட்டப்படி ஒரு நாயை சுட்டு கொன்னா கூட அதுக்கு ஏற்கனவே வெறி பிடிச்சிருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லணும்ல. அப்போ அவங்க காரணத்தை சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி சிறையில் வைக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் இங்கே சிறையில் இருக்கார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மலேசியா நாட்டில் உள்ள அந்த பினாங்குக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. அதுதான்
ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்ட ஒரு சோழர் பாளையக்காரன் அல்லது சோழ வம்சத்தை சேர்ந்தவனோட கதைன்னு இந்த விஷயம் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்கிறேன். அதாவது ஒரு 10 வருஷ காலம் வெள்ளையர்கள் வந்து எந்த அளவுக்கு மிரண்டு போயிருக்காங்க. அந்த அதிகாரிகள் அலெக்சாண்டர் பிரான்சிஸ் கிராண்ட் இந்த மாதிரி சில அதிகாரிகள் அவங்க எழுதின குறிப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு தைரியம் உள்ள மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்க, என்ன நடக்கும்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எடுத்த காரியங்கள்லேருந்து பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் போராடி இருக்காங்கல்ல. இது வந்து சோழருடைய வரலாற்றில், சோழ நாட்டு வரலாற்றில் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை மக்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதையாக எனக்கு பட்டுச்சு. இந்த வரலாறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சோழர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான். அவங்க பேரரசராக இருந்தாலும் சரி, இல்லை பாளையக்காரராக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அவங்களுடைய அந்த கம்பீரம் குறையலை அப்படின்றத நீங்கள் சொன்ன வரலாறு வந்து எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கு சார். இந்த தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. சூரிய அஸ்தமனமே கிடையாது அப்படின்னு ஆணவத்தோடு இருந்த அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கே சோழ வம்சத்தை சேர்ந்த ஒரு சாதாரண பாளையக்காரன் சிம்ம சொப்பனமா விளங்கியிருக்கான் அப்படின்னு கேட்கும் போதே நமக்கே ரொம்ப புல்லரிக்குது. இது போன்ற இன்னும் பல சுவையான வரலாற்று நிகழ்வுகளை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.